ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் வேற வேற கட்சியில போட்டி போட்டிருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 3 பேருமே வெற்றி பெற்றிருக்காங்க. லாட்டரி கிங்னு அழைக்கப்படுற சாண்டியாகோ மார்டின் திரும்பவும் தலைப்புச் செய்தியா வந்திருக்காரு. ஆனா இந்த டைம் பணத்துக்காக கிடையாது, அரசியலுக்காக. சாண்டியாகோ மார்டின் குடும்பத்தில இருந்து இந்த டைம் தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல 3 பேர் போட்டி போட்டாங்க. 3 பேருமே வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த 3 பேருமே நின்னது ஒரே கட்சியில இல்ல, 3 பேருமே ஒவ்வொரு கட்சியில நின்றுருக்காங்க. முதல்ல அவரோட மனைவி லீமா ரோஸ் மார்டின் தமிழ்நாட்டுல லால்குடி தொகுதியில அதிமுக சார்பில் போட்டி போட்டாங்க. இதுல இவங்க 2700 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா லால்குடி திமுகவோட கோட்டையா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இந்த இடத்துல அவங்க இப்ப வெற்றி பெற்றிருக்காங்க. இதன் காரணமாவே இவங்களோட வெற்றி இன்னும் பெருசா பார்க்கப்பட்டுச்சு. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த தொகுதியில 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ அதிமுக வந்திருக்கு. லீமா ரோஸ் இதுக்கு முன்னாடி இந்திய ஜனநாயக கட்சியில 14 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதிமுக இணைஞ்சு இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. அடுத்ததா அவங்களோட மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில லட்சிய ஜனநாயக கட்சின்னு சொல்லி ஒரு புது கட்சியை தொடங்கினாங்க. இந்த கட்சி சில மாசத்துக்கு முன்னாடியே தொடங்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. காமராஜ் நகர் தொகுதியில போட்டி போட்ட காங்கிரஸ் வேட்பாளர் PKS தேவதாஸ் மற்றும் தாவேக வேட்பாளர் ஆர் சுமனை தோற்கடிச்சு வெற்றி பெற்றாங்க. அதுவும் சொன்னா நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. அவருடைய அந்த கட்சி NDA கூட்டணியில இணைஞ்சு போட்டி போட்டாங்க. இன்னைக்கு அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்ததா அவங்க மகன் ஆதவர்ஜுனா தமிழக வெற்றி கழக தலைவர்கள்ல ஒரு முக்கியமான தலைவரா இவரை பார்க்கப்படுறாங்க. தமிழகத்துல தனித்து மிகப்பெரிய கட்சியை உருவாகியிருக்க தாவேகா இவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்திருக்காங்க. சென்னையில வில்லிவாக்கம் தொகுதியில போட்டு 17,000 வாக்குகள் வித்தியாசத்துல இவர் வெற்றி பெற்றாரு. திமுகவோட கார்த்திக் மோகன் மற்றும் அதிமுகவோட SR விஜயகுமார தோற்கடிச்சாரு. கடந்த 10 வருஷமா இந்த தொகுதி திமுகவோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. ஆனா இந்த டைம் கேமே மாறிடுச்சு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரே குடும்பம், ஆனா ஒருத்தவங்க தாவேகா, ஒருத்தவங்க அதிமுக, இன்னொருத்தவங்க NDA கூட்டணி. சோ இவங்களோட அரசியல் சூத்திரம் எப்படி இருக்குன்னா எல்லா குதிரையிலையும் பந்தயம் கட்டிருக்காங்க. எந்த குதிரை ஜெயிச்சாலும் இவங்களுக்கு நன்மை இருக்கு.